அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி சுட சுட இட்லியும் நம்ம முள்ளங்கி சட்னியும், இந்த சட்னி எப்படி அரைக்கலான்றதை வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த சட்னி வந்து சாப்பாடு கூட போட்டு பேசணும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த சட்னி எப்படி செய்யலாம் வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த முள்ளங்கி சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம பொருள்களை மட்டும் முதல்ல பார்த்துக்குருவோம். நான் வந்து ஒரு 150 கிராம் முள்ளங்கி, ஒரு முள்ளங்கி 150 கிராம் இருக்குது. நல்ல பெருசாக ஒரு முள்ளங்கி எடுத்து, கம்மி ஜாஸ்தி இருந்தால் கூட பரவாயில்லை. நான் வந்து ஒரு முள்ளங்கி எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க, வதக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 3 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். மிளகா வந்து நம்ம விருப்பம், கம்மி ஜாஸ்தி போட்டுக்கிறோங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு 10 வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு வச்சுருக்கேன். ஒரு விரல் துண்டு இஞ்சி, சின்னதாக புளி வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு பெருங்காயம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் நம்ம பூண்டு ஜாஸ்தியாக சேர்த்துக்குருவோம். ஒரு 3/4 ஸ்பூன்னு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன்னு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை நம்ம தேவைக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இதை முதல்ல வதக்கிக்கிடுவோம். ஏன்னா நல்லெண்ணெயில் சமைச்சா டேஸ்ட் வாசனையும் சூப்பராக இருக்கும். நான் வந்து செக்கில் ஆட்டுற நல்லெண்ணெய் தான் நான் வாங்குகிறேன். நம்ம இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சட்டி காஞ்சது முதல்ல நம்ம கடலைப்பருப்பை முதல்ல சேர்த்துக்கிடுவோம். அடுப்பு ரொம்ப வேகமாக வைக்காதீங்க, மீடியமாகவே வச்சுக்கிறோங்க. இப்போ இது கூடவே நம்ம உளுந்தம்பருப்பு இஞ்சி சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் நம்ம சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிடுவோம். இந்த சட்னிக்கு நம்ம வந்து பருப்பு தனியாக அரைக்க போகிறதில்ல, எல்லாத்தோடையும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஏன்னா நெருன்னு இருக்கும்போது அதை கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது நைஸாக, இந்த உளுந்து கடுகு வந்து நைஸாக ஆகணும்னு அவசியம் இல்லை, நெருன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. அதனால் நம்ம எல்லாத்தையும் ஒரே இதில் தான் அரைக்க போகிறோம். மிளகா நீங்கள் காரத்துக்கு நிறைய சாப்பிடுவீங்கன்னா கூட்டி குறைச்சி போட்டுக்கிறங்க. தீயை விட்டுறாதீங்க பருப்பை, கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா இதாக இருக்குது, இந்த கலராகவே இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை நீங்கள் எதிலெல்லாம் சேர்க்குறீங்களோ அதெல்லாம் நிறைய சேர்த்து சமைங்க. இப்போ நம்ம இந்த டைமில் பூண்டையும் சேர்த்துருவோம். பூண்டு, வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்குருவோம். ஒவ்வொரு பொருளை ஒவ்வொரு தடவை போட்டு சமைக்கும் போதும் வாசனை டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பொருளை முன்ன பின்ன போடுறோம் பாருங்கள், அதில் ஒவ்வொரு பொருளை முன்ன பின்ன போடும்போதும் வாசனை நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இஞ்சியையும் இது கூடவே சேர்த்துக்கிறோம். இஞ்சியை வந்து நம்ம இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அரைக்கும் போது துண்டாக போட்டால் அரையாது. இஞ்சியும் பூண்டையும் வெங்காயத்தையும் வதக்கும் போதே ஒரு வாசனை நம்மளுக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம முள்ளங்கியையும் சேர்த்துருவோம். அது கூட இது முள்ளங்கி சட்னியான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு வந்து வாசனையும் ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் சமைச்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது முள்ளங்கி எல்லாம். இது நம்மளுக்கு நல்லா வதங்குறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்னு உப்பு சேர்த்துக்குருவோம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த டைமில் புளியையும் அது கூட சேர்த்து போட்டுருவோம். சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அடுப்பு ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க, மூட தேவையில்லை. அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டு நம்ம வந்து நல்லா அப்படியே வேகட்டும். முள்ளங்கி நல்லா கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். நல்லா இந்த மாதிரி வதக்கும் போது முள்ளங்கி வெந்துடும் சீக்கிரமாகவே. பச்சையாக எடுத்துடாதே, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்மளுக்கு தொட்டு பார்க்கும்போது தெரியும் சாஃப்டாக இருக்கும் முள்ளங்கி. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் முள்ளங்கி வந்து கண்ணாடி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். போதும், நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறிட்டு நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஆறிடுச்சு.
பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வந்து சட்னி வந்து தண்ணி ஊற்றி தான் நான் அரைச்சேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோங்க. நம்ம அதே சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தாளிப்புக்கு தான் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிடுவோம். பொரியட்டு நம்மளுக்கு. அது கூட ஒரே ஒரு வாசனைக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிடுவோம். கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். அவ்வளோதான், நம்ம இப்போ அரைச்ச சட்னி அது கூடவே சேர்த்துருவோம். சட்னி சேர்த்து வதக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான சட்னி. நம்ம முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சட்னி யாருக்கெல்லாம் பிடிக்கும், வாங்க சாப்பிட்லாம்.